வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஊதிய உயர்வு கோரிக்கைகளை நிறைவேற்ற விடிய திமுக அரசுக்கு வலியுறுத்தல். அரசு போக்குவரத்து கழக கோட்டங்கள் மண்டலங்களில் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. அக்டோபர் 2 வெளியான தகவல். ஊதிய உயர்வு, டிஏ நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை விடிய திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அரசு போக்குவரத்து கழக கோட்டங்கள் மண்டலங்களில் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்று அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக விடிய திமுக அரசின் போக்குவரத்து துறை கூடுதல் அரசு முதன்மைச் செயலாளருக்கு அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை கடந்த 27/8/2024 அன்று துவக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக தங்கள் தலைமையில் இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை 4 ஆண்டுகளாக மாற்றப்பட்டு அதுவும் 31/8/2023 அன்றோடு முடிவுற்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒரு வாரத்திற்குள் நடைபெறும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த இடைப்பட்ட ஒரு ஆண்டு காலத்திற்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 3500 வழங்கவிட்டு பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்று அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே வலியுறுத்தியுள்ளோம். கடந்த டிசம்பர் 2022 ஆண்டு முதல் கடந்த மாதம் வரை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை அவர்கள் ஓய்வு பெறும் நாளிலேயே வழங்காமல் வெறும் கையோடு வீட்டுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக வலியுறுத்தியுள்ளோம். ஏற்கனவே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு டிஏ நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை நிறைவேற்றாமல் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அகவிலைப்படி உயர்வினை கிடைக்காமல் செய்து வருகிறது. அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதம், வேலைநிறுத்தம், வாயீர் கூட்டம் இவை அனைத்தையும் செய்தும் இன்று வரையில் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே வருகின்ற 10/10/2024 பேச்சுவார்த்தையை துவக்கி மேற்குறிப்பிட்டுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோட்டங்களிலும் மண்டலங்களிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்திலும் பணியில் உள்ள தொழிலாளர்கள் இறந்துவிட்டால் அந்த கோட்டத்தில் உள்ள தொழிலாளர்களிடமிருந்து நிதி வசூலித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இது தொழிலாளர்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திட்டம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் உதவிகரமாக உள்ளதால் இந்த நடைமுறையை மற்ற மண்டலங்களிலும் நடைமுறைப்படுத்தி இறந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உதவிட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.